எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், நான் இன்றைக்கி தீபாவளிக்கு முறுக்கு போட்டேன் வீட்டிலையே. கடையில் போய் எவ்வளோ வாங்கினாலும் நம்மளுக்கு நல்லா தரமாகவும் இருக்கிறதில்ல, கட்டுப்படியும் ஆகிறதில்ல. கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யோசிச்சு கடையிலையும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு பிடிக்கிறதும் இல்லை. அதனால் நான் வீட்லேயே போடலான்ட்டு நேத்திக்கு ஒரு படி இட்லி அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு வரமிளகா, இட்லி அரிசி எல்லாத்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியிலே போட்டேன். சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 3 தடவையாக போட்டேன். 3-4 தடவையாக போட்டுட்டு ஒரு படி பொட்டுக்கடல மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு ஓமம், எள், பெருங்காயம் எல்லாம் போட்டு வெண்ணெயோ நெய்யோ காய்ச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். எனக்குமா பிசைஞ்சிட்டு பாருங்கள், இன்றைக்கி ஒரு படி 2ஆக பிரித்து போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகலை, ஈஸியாக போட முடிஞ்சுது. அப்போனா 4 படி பொட்டுக்கடல மாவும் அரிசியும் போட்டு 4 படி ஆயிடுச்சு. அதுக்கு பாருங்கள், செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் விட்டேன். நீங்கள் வேறு எந்த தரமான எண்ணெய் விடுங்க, ரீஃபைண்ட் ஆயிலெலாம் வேண்டாம். இது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஒரு 1.25 லிட்டர் கரெக்டாக ஊற்றுனேன். இது பாருங்கள் எவ்வளோ எண்ணெய், 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு பக்கமாக நம்மளுக்கு மீதி இருக்குது. 4 படி முறுக்குக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் மீதியாக இருக்குது. கடைசி வரைக்கும் போட்டேன், நான் வேறு எதுவும் சேர்க்கலை. வீட்லேயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து மீதியும் ஆயிருக்கு, வீட்டுக்கும் ஆயிருக்கு, எங்கள் பசங்களுக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு. நல்லா நிறைய காணிருக்கு. நான் இப்படி கொஞ்சம் சன்னப்படியாக அடைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப பொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் கொடுத்து நான் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். முறுக்கு நல்லா நம்ம வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் போடலாம், எது வேணாலும். ஓகே, பை.